வெல்கம் டு ராயல் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நான் புலாவ் ரைஸ் செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். பிரியாணியை விட நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். 100 ml எண்ணெயும் 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிட்டேன். அதில் 2 பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, ரவுண்ட் பூண்டை நசுக்கி சேர்த்துக்கிட்டேன். இதில் பச்சை க்ரீன் பிரியாணி இலை இருக்குது, அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 வெங்காயத்தை நல்லா சின்னதாக வெட்டி சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்குங்க, ரொம்ப வதங்கக்கூடாது. அடி பதத்தில் லைட்டாக வதக்கிக்குங்க. புலாவ் சோறுக்கு லைட்டாக தான் வதக்கணும். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா எண்ணெய் பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ நான் பச்சை மிளகா 5 சேர்க்குறேன். பச்சை மிளகா தான் இது சோத்துக்கு காரமாக இருக்கும். தக்காளி 1 சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்கக்கூடாது. 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு லைட்டாக மருவை விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நான் 1 படி அரிசி சேர்த்துருக்கேன், அதுக்கு நான் 2 படி தண்ணி சேர்க்குறேன். அரை கிளாஸ் பால் சேர்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 படி தண்ணி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா தண்ணியெல்லாம் சேர்த்துக்கிட்டு அந்த உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் சேர்த்துக்கிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு புதினா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்க்கணும். இந்த சோறுக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும். புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் அரிசியை சேர்க்க வேண்டியது. அரிசியை சேர்த்து எப்பவும் போல் அரிசி வெந்து வந்தோடனே தம்மு விட்டுடலாம். இந்த சோறு ரொம்ப ஈஸி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சோறு நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். எல்லா வகை நான்வெஜ்ஜையும் இந்த சோத்துக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து கறி குழம்பு, சிக்கன் மட்டன் குழம்பும் ரொம்ப சூப்பராக இருக்கும். முட்டை சால்லாம் கூட வச்சு சாப்பிட்டோன்னா அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மூடி வச்சு ஒரு கொதி வந்தோடனே அரிசி போட்டுடலாம். இப்போ நான் அரிசி போட போகிறேன். அரிசியை போட்டுட்டு எப்பவும் போல் தம்மு போட்டுடலாம். தண்ணியெல்லாம் எழுத்து நார்மலாக வந்துடுச்சு சோறு. இந்த நேரத்தில் நம்ம 1 ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கிட்டு நம்ம எப்பவும் போல் தம்மு போட்டுடலாம். வானலை கீழே வச்சு நல்லா இறுக்கி மூடி தம்மு வைக்க வேண்டியது தான். தென் நல்லா ஹெவியான யாந்திரத்துக்கு அது மேலே வைங்க, அப்போ தான் நல்லா தம் ஆகும். மினிஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் தம்மு போட்டது பார்க்கலாம். சோறு நல்லா பூத்துக்கிட்டு உடையாமல் நல்லா பொலன்னு வந்துடுச்சு. புலாவ் ரைஸு டேஸ்டியான அருமையான ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நீங்களும் பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனையும் சேர்த்து அழுத்திடுங்க. தேங்க்யூ.